இந்த வீடியோ பார்க்குற 10ல் 7 பேர் கண்டிப்பா ஒரு ஃபுல் டைம் ஜாப் போயிட்டு ட்ரேடிங்ல இருந்து எப்படியாச்சும் நம்ம பார்ட் டைம்ல காசு சம்பாதிக்கணும்னு தான் நினைச்சிட்டு இருப்பீங்க. நீங்க ட்ரேடிங்ல இருந்து காசு சம்பாதிக்க நான் சொல்ற எதனா ஒரு ஃபியூச்சர் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ட்ரேடிங்க்கு ஒரு புரோக்கரை செலக்ட் பண்றது எவ்வளவு இம்பார்ட்டனோ அதே மாதிரி அவங்க கொடுக்குற ஃபியூச்சர்ஸை யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிறதும் அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ட்ரேடிங்க்கு ஜெரோதா தான் யூஸ் பண்றேன். நான் ஒரு ஃபுல் டைம் ட்ரேடர் கிடையாது. எனக்கு ஒரு மெயின் ஒர்க் இருக்கு. ட்ரேடிங்ன்றது என்னோட பார்ட் டைம் தான். சோ நீங்க ஒரு ஜெரோதா யூசரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு ஜெரோதா யூசர் இல்லனாலும் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இதுல இருக்கிற ஒரு ஆப்ஷன் கண்டிப்பா உங்களோட ட்ரேடிங் புரோக்கர்ல இருக்கும். அப்படி ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா மறக்காம அந்த ஆப்ஷனை வந்து கமெண்ட் பண்ணுங்க. சோ இப்போ வாங்க நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ்கெட் ஆர்டர் பத்தி பார்ப்போம். பேஸ்கெட் ஆர்டரை நீங்க ஆக்சஸ் பண்றதுக்கு உங்களோட ஜெரோதா கைட் ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு அதுல ஆர்டர்ஸ் டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆர்டர்ஸ் டேப் வந்து வரும். இதுல பேஸ்கெட்ஸ்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களால பேஸ்கெட் ஆர்டர் வந்து கிரியேட் பண்ண முடியும். பேஸ்கெட் ஆர்டர்னா ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். இப்போ நம்ம அமேசான் பிளிப்கார்ட்லாம் நம்மளுக்கு தேவையான திங்ஸை நம்ம கார்ட்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரே ஆர்டர்ல வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதே மாதிரி நம்மளுக்கு தேவையான ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரே பேஸ்கெட்ல போட்டுட்டு ஒரே கிளிக்ல ஆர்டரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இதுதான் பேஸ்கெட் ஆர்டர்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஆல்ரெடி பேங்கிங் ஸ்டாக்ஸ் அப்படின்னு ஒரு பேஸ்கெட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு நியூவா ஒரு பேஸ்கெட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நியூ பேஸ்கெட் கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு பேஸ்கெட்ல உங்களால 20 ஸ்டாக்ஸ் வரைக்கும் ஆட் பண்ண முடியும். மொத்தமா உங்களால 50 பேஸ்கெட் வரைக்கும் கிரியேட் பண்ணலாம். இந்த பேஸ்கெட் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா ஈக்விட்டி, ETF, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன், கரன்சி, கமோடிட்டி எல்லாத்துக்கும் வந்து நம்மளால வந்து கிரியேட் பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு நியூ பேஸ்கெட் வந்து கிரியேட் பண்ணலாம். இந்த நியூ பேஸ்கெட் ஐகான் வந்து கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பேஸ்கெட்டோட நேம் வந்து கேட்கும். உங்க விருப்பம் தான், நீங்க எந்த நேம் வேணா கொடுத்துக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு ஸ்விங் ட்ரேடிங் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பட்டன் கொடுத்தோம் அப்படின்னா கிரியேட் ஆயிடும். ஒன்ஸ் பேஸ்கெட் கிரியேட் ஆன அப்புறம் இந்த சர்ச் பார்ல உங்களுக்கு எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வேணுமோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையும் சர்ச் பண்ணி ஆட் பண்ணுங்க. இப்போ நம்ம ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸை வந்து ஆட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கான ஐடிசியை வந்து நான் ஆட் பண்றேன். இதுல வந்து ஐடிசின்னு கிளிக் பண்ணிட்டு என்எஸ்சியா பிஎஸ்சியான்னு கேட்கும். நான் என்எஸ்சி தான் மேக்ஸிமம் செலக்ட் பண்ணுவேன். ஸோ என்எஸ்சி வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க எந்த மாதிரி ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ண போறீங்க அப்படின்னு செலக்ட் பண்ணணும். பேஸ்கெட் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் நீங்க பை ஆர்டர் வந்து கிரியேட் பண்ணலாம், செல் ஆர்டர் வந்து கிரியேட் பண்ணலாம், நோ இஷ்யூ. அதே மாதிரி பேஸ்கெட் ஆர்டர்ல நீங்க இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணலாம், லாங் டேர்முக்கு யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளவு குவான்டிட்டிஸ் வேணுமோ அந்த குவான்டிட்டிஸை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. நான் ஒரு 10 குவான்டிட்டி போடுறேன். 10 குவான்டிட்டி போட்டுட்டு மார்க்கெட் ஆர்டரா லிமிட் ஆர்டர் கேட்கும். மார்க்கெட் ஆர்டர்னா என்ன, லிமிட் ஆர்டர்னா என்ன, இதை பத்திலாம் உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. எத்தனை குவான்டிட்டி வேணுமோ அத்தனை குவான்டிட்டி என்ட்ரி பண்ணிட்டு ஆட் வந்து கொடுத்துருங்க. அதே மாதிரி இப்போ நம்ம செகண்ட் ஸ்டாக் வந்து செலக்ட் பண்ணுவோம். செகண்ட் ஸ்டாக்கா நான் IRCTC வந்து எடுத்துருக்கேன். சேம் அதே மாதிரி கிளிக் பண்ணிட்டு ரெகுலர் ஆர்டரா, கவர் ஆர்டரா, ஏஎம் ஆர்டரா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ரெகுலர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெகுலர் ஆர்டர்ல 10 குவான்டிட்டி போட்டுக்கிறேன், ஆட் பண்ணிக்கிறேன். மூணாவது ஸ்டாக்கா கோல் இந்தியா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நம்மளுக்கு 2 ஆப்ஷன் வந்து காட்டும், ரெக்யூர்டு மார்ஜின், ஃபைனல் மார்ஜின் அப்படின்னு. ரெக்யூர்டு மார்ஜின் அப்படின்னா இந்த 3 ஸ்டாக்கையும் எக்ஸிக்யூட் பண்றதுக்கான மார்ஜின். இந்த மார்ஜின் வந்து உங்க அக்கௌண்ட்ல வந்து கண்டிப்பா இருக்கணும். ஃபைனல் மார்ஜின் அப்படின்னா இந்த ஸ்டாக் ஒன்ஸ் உங்க அக்கௌண்ட்ல வந்து செட்டில் ஆன அப்புறம் இருக்க வேண்டிய மார்ஜின். ஒன்ஸ் உங்களோட பேஸ்கெட்டை வந்து கிரியேட் பண்ண அப்புறம் எக்ஸிக்யூட் பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடும். நம்மளால இப்போ வந்து ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஏன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 4:20 ஆகுது. ஸோ நம்மளால வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து நான் அதை அப்படியே சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி நீங்க ஒன்ஸ் பேஸ்கெட் கிரியேட் பண்ண அப்புறம் அந்த பேஸ்கெட்டை நீங்க எடிட் பண்ணனாலும் எடிட் பண்ணிக்கலாம், நியூவா ஸ்டாக்ஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு பேஸ்கெட் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன், பேங்கிங் ஸ்டாக்ஸ் அப்படின்னு. இந்த பேஸ்கெட்டை வந்து நான் எடிட் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல 3 டாட் மெனு பட்டன் இருக்குல்ல, அதுக்கு வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுல டெலிட் பண்றதுனால டெலிட் பண்ணிக்கலாம், இல்ல எடிட்னு கிளிக் பண்ணுங்க. எடிட்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல எல்லா ஸ்டாக்ஸும் வந்து வரும். நான் பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து என்ன ஆட் பண்ணணும் எல்லாமே வரும். இந்த ஸ்டாக்ஸை நீங்க க்ளோனும் பண்ணிக்கலாம். இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா க்ளோன் ஆகும். அதே மாதிரி இந்த இடத்துல போயிட்டு இந்த ஸ்டாக்கை நான் பர்டிகுலரா எடிட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இங்க ஒரு குவான்டிட்டி தான் போட்டிருக்கேன். இந்த இடத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 குவான்டிட்டி போடலாம், 20 குவான்டிட்டி போடலாம், நம்ம விருப்பம் தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து சிஎன்சியில் வந்து நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து இதை இன்ட்ராடேக்கு மாற்ற போகிறேன். கிளிக் பண்ணிட்டு இன்ட்ராடேன்னு கிளிக் பண்ணிட்டு மார்க்கெட் ஆர்டர் கொடுத்து நான் சேவ் மாடிஃபைன்னு கொடுத்துட்றேன். அதே மாதிரி கொட்டைக்கும் போயிட்டு இன்ட்ராடேன்னு மாற்றிக்கிறேன், மாடிஃபை கொடுத்துக்கிறேன். ஐசிஐசியும் போயிட்டு இன்ட்ராடேன்னு கொடுத்துக்கிறேன், மாடிஃபை கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ரெக்யூர்டு மார்ஜினும் ஃபைனல் மார்ஜினும் சேமாக தான் இருக்கு. அதாவது ஒன்றுமே இல்லை, ஒன்ஸ் நீங்கள் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெக்யூர்டு மார்ஜின் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கணும். 3878.15 பைசா இருந்தால் மட்டும்தான் இந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும்.
ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிடும். அதை தான் இந்த இடத்துல மீன் பண்றாங்க. ஸோ இந்த வேல்யூ வச்சுட்டு ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் கொடுங்க, இல்லைன்னா ஆர்டர் வந்து ரிஜெக்ட் ஆயிடும். ஸோ இந்த பேஸ்கெட் ஆர்டர் மேக்ஸிமம் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, நான் வந்து ஒரு பர்டிகுலர் செக்டார்ல மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஸ்கெட் ஆர்டர் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சில ஸ்டாக்ஸை வந்து லாங் டர்ம் ஹோல்ட் பண்ண போறேன் அப்படின்னா இந்த பேஸ்கெட் ஆர்டர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு இந்த பேஸ்கெட் ஆர்டர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க கால் ஆப்ஷன் ஷார்ட் பண்றதோ புட் ஆப்ஷன் ஷார்ட் பண்றதோ நீங்க இதுல வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு நான் செப்பரேட்டா வீடியோ போடுறேன். ஏன்னா ஒரே வீடியோல எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கண்டிப்பா கன்ஃபியூஷன் வரும். நெக்ஸ்ட் ஆர்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜிடிடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜிடிடி ஆப்ஷன்ன்றது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன் நான் வந்து சொல்லுவேன். நீங்க ஒரு ஒர்க் போற பர்சனா இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு டைட்டான ஷெட்யூல் இருக்கு அப்படின்னா இந்த ஜிடிடி ஆர்டர் யூஸ் பண்ணி உங்களால மார்க்கெட்ல ஈஸியா ஸ்விங் ட்ரேடிங் வந்து பண்ண முடியும். ஏன்னா இந்த ஜிடிடி ஆர்டர் யூஸ் பண்ணி உங்களால ஸ்டாப் லாஸையும் போட முடியும், டார்கெட்டையும் போட முடியும், எல்லாத்தையும் நம்மளால ஆட்டோமேட் வந்து பண்ண முடியும். பை பண்றதே வந்து நம்மளால ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த ஜிடிடி ஆர்டர் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட். இதை பத்தி நம்ம சேனல்ல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பயோலயும் இருக்கு, பிளஸ் கார்ட்லயே வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. பேஸ்கெட் ஆர்டர் பத்தி பார்த்தாச்சு, ஜிடிடி ஆர்டர் பத்தியும் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் இன்னும் ஹிடன் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு, அதை பத்தி நம்ம வந்து பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் நம்மளோட இந்தியன் மார்க்கெட் மார்னிங் 9:15 ல இருந்து ஈவினிங் 3:30 வரைக்கும் தான் ஓப்பன்ல இருக்கும். இந்த நேரத்துல நீங்க எந்த ஒரு ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பை ஆர்டரா இருந்தாலும் சரி, செல் ஆர்டரா இருந்தாலும் சரி. 3:30க்கு மேலேயும் உங்களால வந்து ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ண முடியும். அதுதான் ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்ஷன் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, நீங்க ஒரு ஃபுல் டைம் ஒர்க் போயிட்டு இருக்கீங்க, ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து பார்ட் டைமா ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம வந்து நம்மளோட பிஸி ஷெட்யூல்ல ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ண மறந்துடுவோம். அந்த மாதிரி நேரத்துல நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது ஜஸ்ட் மார்க்கெட் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல பை வேணுமோ எந்த இடத்துல செல் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க போட்ட பிரைஸ்க்கு மார்க்கெட் வந்த உடனே அந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடும். இந்த ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் எப்படி பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு எந்த ஸ்டாக் வேணுமோ அந்த ஸ்டாக்கை வந்து ஃபர்ஸ்ட் வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ஐடிபில வந்து ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் வந்து ட்ரை பண்ணுவோம். இந்த இடத்துல ஐடிபி ஸ்டாக் வந்து செலக்ட் பண்ணிட்டு பைன்னு கொடுக்குறேன். பைன்னு கொடுத்த உடனே இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும். குவிக் ஆர்டரா, ரெகுலர் ஆர்டரா, கவர் ஆர்டரா, ஏஎம்ஓ ஆர்டரா, ஐஸ்பெர்க் ஆர்டரா அப்படின்னு. இப்போ நம்ம ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் வந்து பார்ப்போம். ஏஎம்ஓ அப்படின்னா ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர். ஸோ இந்த ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளவு குவான்டிட்டி வேணுமோ அந்த குவான்டிட்டியை வந்து என்ட்ரி பண்ணுங்க. 10 குவான்டிட்டி நான் போட்டிருக்கேன். இது நீங்க இன்ட்ராடேல பண்ண போறீங்களா இல்ல லாங் டர்ம்ல பண்ண போறீங்களா கேக்குறாங்க. நீங்க ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டரை இன்ட்ராடேக்கும் யூஸ் பண்ணலாம், லாங் டர்ம்க்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இன்ட்ராடே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் ஆர்டர்ல வந்து பை பண்ண போறீங்களா இல்ல லிமிட் ஆர்டர் வந்து பை பண்ண போறீங்களான்னு கேக்குறாங்க. மார்க்கெட் ஆர்டர்னா என்ன, லிமிட் ஆர்டர்னா என்ன ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டுருக்கோம். அதை போய் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். லிமிட் ஆர்டர் அப்படின்னா நீங்க எந்த பிரைஸ்ல வந்து அந்த ஸ்டாக்கை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிரைஸ் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். நான் 99 ரூபாய்க்கு வந்தா வாங்குறேன் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு பைன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிடும். இந்த இடத்துல பிளேஸ்னு வருது பாத்தீங்களா. இப்போ இங்க ஆர்டர் ஸ்டெப் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆர்டர் வந்து பெண்டிங்ல இருக்கும். ஏஎம்ஓ ரெக்யூஸ்ட் ரிசீவ்டுன்னு வருதுல, அதாவது ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் ரெக்வெஸ்ட் ரிசீவ்டுன்னு வருது. நாளைக்கு மார்க்கெட் ஓபன் ஆன உடனே நம்ம போட்ட பிரைஸ்ல இந்த ஆர்டர் வந்து மெட் ஆச்சு அப்படின்னா இந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடும். இது நீங்க வேணும் அப்படின்னா மாடிஃபை பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம், ரிப்பீட்டும் பண்ணிக்கலாம். இந்த 3 டாட் மெனு பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். அதுல நீங்க பாத்துக்கலாம் கிளீனா. பட் இந்த ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டருக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அது என்னன்னு அப்படின்னா நைட்டு 1 மணில இருந்து மார்னிங் 5:30 மணி வரைக்கும் உங்களால ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து மெயின்டெனன்ஸ் டைம். அந்த நேரத்துல உங்களால ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இடிஎஃப்க்கு இந்த ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் வந்து ஒர்க் ஆகாது. இடிஎஃப் அப்படின்னா ஈக்விட்டி ட்ரேடட் ஃபண்ட். இதை பத்தி டீட்டெயிலான வீடியோ வந்து நான் கூடிய சீக்கிரம் போடுறேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பீரியாடிக்கா ஆப்ஷன்ஸ்ல இருக்க ஸ்டாக்ஸ்ல வந்து நம்மளால ஏஎம் ஆர்டர் வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா ஆப்ஷன்ஸ்ல இருக்க ஸ்டாக் வந்து ஃப்ரீஸ்ல இருக்கும். சோ அதனால வந்து நம்ம அந்த இடத்துல ஏஎம் ஆர்டர் வந்து கிரியேட் பண்ண முடியாது. பட் மத்தபடி இந்த ஏஎம் ஆர்டர் யூஸ் பண்ணி நீங்க இன்ட்ராடே யூஸ் பண்ணிக்கலாம், டெலிவரி ட்ரேடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஸ்டாக்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கமாடிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஃபியூச்சர் ஆன் ஆப்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கரன்சிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இத்தனை ஆப்ஷனுக்கு வந்து நீங்க இந்த ஏஎம் ஆர்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு சூப்பரான ஃபீச்சர் இருக்கு அப்படின்னு இப்பதான் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ வாங்க நம்ம அடுத்ததா இன்னொரு ஆர்டர் பத்தி பார்ப்போம். சேம் அதே ஸ்டாக் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல கவர்னு ஒன்னு இருக்கு. கவர் ஆர்டர் அப்படின்னா ஒரு ஸ்டாக் நீங்க இன்ட்ராடேல வந்து பை பண்ணும்போது அதுக்கான ஸ்டாப் லாஸ் வந்து உங்களால பிளேஸ் பண்ண முடியும். இன்ட்ராடேல ட்ரேட் பண்றவங்க நிறைய பேர் ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் பண்ணுவாங்க. சோ ஸ்டாப் லாஸ் ஓட ட்ரேட் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்தது தான் இந்த கவர் ஆர்டர். பட் இந்த கவர் ஆர்டர்ல பெரிய பிரச்சனை இருக்கு. என்னன்னா என்எஸ்சில இருக்கிற ஈக்விட்டி ஸ்டாக்ஸ்ல மட்டும் தான் நம்மளால ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ண முடியும். இந்த கவர் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சில வந்து ஒர்க் ஆகாது, பிஎஸ்சி ஸ்டாக்ஸ்க்கு வந்து ஒர்க் ஆகாது. அதே மாதிரி ஃபியூச்சர் ஆன் ஆப்ஷன் செக்மெண்ட்டுக்கு வந்து இந்த கவர் ஆர்டர் வந்து ஒர்க் ஆகாது. இப்போ நீங்க ஈக்விட்டியில இன்ட்ராடே பண்றீங்க அப்படின்னா இந்த கவர் ஆர்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுவே நீங்க ஃபியூச்சர் ஆன் ஆப்ஷன் வந்து ட்ரேட் பண்றீங்க, உங்களுக்கு ஸ்டாப் லாஸும் வேணும், டார்கெட்டே வேணும் அப்படின்னா பெட்டர் கோ டு ஜிடிடி. ஜிடிடி பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், வீடியோ செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர்
ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணும்போது இந்த அட்வான்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வேலிடிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். வேலிடிட்டி அப்படின்னா என்ன? நிறைய பேருக்கு இந்த ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். இதை பத்தி நான் இந்த வீடியோல சொல்றேன். இப்போ நம்ம மந்த்லி ரீசார்ஜ் பண்றோம். இந்த மந்த்லி ரீசார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா 28 நாளைக்கு வந்து வேலிடிட்டி. அதே மாதிரி நம்ம ஒரு ஸ்டாக்கை வந்து பை ஆர்டர் போடுறோம் அப்படின்னா எனக்கு இவ்வளவு நாளைக்குள்ள இவ்வளவு நேரத்துக்குள்ள அந்த ஸ்டாக் வந்து பை ஆர்டர் முடிஞ்சிருக்கணும். அப்படி அந்த நேரத்துக்குள்ள அந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகலனா அந்த ஆர்டர் வந்து கேன்சல் பண்றேங்க. அதுதான் வேலிடிட்டி. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், ரெகுலர் ஆர்டர்ல ஒரு 1000 குவாண்டிட்டி போடுறேன். 1000 குவாண்டிட்டி போட்டுட்டு இந்த வேலிடிட்டி ஆப்ஷன்ல டே, இமிடியேட், மினிட்னு இருக்கும். இப்போ நான் டே கிளிக் பண்ண அப்படின்னா மார்னிங் 9:15 இருந்து 3:30க்குள்ள நான் பிச் பண்ண பிரைஸுக்கு இந்த குவான்டிட்டிஸ் வந்து செட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடும். அப்படி நான் பிச் பண்ண பிரைஸுக்கு குவான்டிட்டி வந்து மேட்ச் ஆகல அப்படின்னா இந்த ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிடும். இந்த இடத்துல டேன்னு இருக்கும், இமிடியேட் ஆர் கேன்சல்னு இருக்கும். இன் கேஸ் நீங்க பிளேஸ் பண்ணும்போது இந்த 100 ரூபாய் 1 பைசா இல்ல அப்படின்னா இந்த ஆர்டர் உடனே எக்ஸிக்யூட் ஆயிடும், இல்லனா கேன்சல் ஆயிடும். அதுதான் இமிடியேட் அண்ட் கேன்சல். அதே மாதிரி மினிட்னு இருக்கும். மினிட் அப்படின்னா இவ்வளவு நிமிஷத்துக்குள்ள இந்த ஆர்டர் வந்து எனக்கு வேலிடிட்டி இருக்கணும். இப்போ 15 நிமிஷத்துல இந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும், 30 நிமிஷத்துல இந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு நம்மளால டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுதான் இந்த வேலிடிட்டி. இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 3 ஆர்டர் பத்தி பார்த்திருப்போம். ஒன்னு வந்து பேஸ்கெட் ஆர்டர், இன்னொன்னு வந்து ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர், மூணாவது வந்து பாத்தீங்கன்னா கவர் ஆர்டர். லாஸ்டா நம்ம பார்க்க போற ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் பேக் ஆர்டர். இந்த ஐஸ் பேக் ஆர்டர் வந்து பார்க்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு குவாண்டிட்டி ஃப்ரீஸ் லிமிட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த ஐஸ் பேக் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேட் பண்றவங்களுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒரு ஆர்டர்ல உங்களால ஒரு பர்டிகுலர் லாட் வரைக்கும் தான் பையும் பண்ண முடியும், செல்லும் வந்து பண்ண முடியும். சோ அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட லிமிட் தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா வாலட்டிலிட்டியை கம்மி பண்றதுக்கு, மேனிபுலேஷனை கம்மி பண்றதுக்கு. இப்போ பேங்க் நிஃப்டில உங்களுக்கு ஒரு 3000 குவாண்டிட்டி வேணும் அப்படின்னா உங்களால இந்த குவாண்டிட்டி வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இப்போ இந்த 3000 குவாண்டிட்டி வேணும் அப்படின்னா உங்களால ஒரு தடவையும் 3000 குவாண்டிட்டியை போயிட்டு நம்மளால ஆர்டர்ஸ் வந்து தனித்தனியா பிளேஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்கு பதிலா இந்த ஐஸ் பேக் ஆர்டர் மூலமா இந்த 3000 குவாண்டிட்டியை வந்து நம்மளால பிரிச்சு பிளேஸ் பண்ண முடியும். அது எப்படி நான் வந்து சொல்றேன். இந்த குவாண்டிட்டியை வந்து இப்போ நியூவா வந்து ரிவைஸ் பண்ணிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இந்த சர்க்குலர் வந்து பாத்தீங்கன்னா 1 ஜூலை 2024 இப்பதான் வந்து வந்திருக்கு. இதுல ஓல்டு குவாண்டிட்டி ஃப்ரீஸ் லிமிட் பாத்தீங்கன்னா 900, மேக்ஸிமம் லாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 60 லாட்ஸ். சோ பேங்க் நிஃப்டில எந்த ஒரு சேஞ்சும் இல்ல, நிஃப்டிலயும் வந்து எந்த ஒரு சேஞ்சும் இல்ல. பட் மிட் கேப் நிஃப்டில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க 4200 குவாண்டிட்டி வரைக்கும் உங்களால பை ஆர் செல் வந்து பண்ண முடியும். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களால 2800 குவாண்டிட்டி தான் வந்து பை ஆர் செல் வந்து பண்ண முடியும். இப்போ நம்ம இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வரும். சோ அதுக்கு நான் வந்து என்ன பண்றேன்னா ஸ்டாக் வந்து கேன்சல் பண்ணிடுறேன். நான் ஸ்டாக்ஸ் வந்து நம்மளால 10000 குவாண்டிட்டி கூட ஈஸியா வந்து வாங்கிட முடியும். சோ நம்ம வந்து ஃபியூச்சர் ஆன் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிப்போம். இந்த இடத்துல போனீங்கன்னா டி ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் பைன் வந்து கொடுக்குறேன். பைன் வந்து கொடுத்துட்டு ஐஸ் பேக் ஆர்டர் வந்து செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு 25 குவாண்டிட்டிஸ். இப்போ நம்மளால மேக்ஸிமம் எவ்வளவு குவாண்டிட்டி வந்து பை பண்ண முடியும்? நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 1800 குவாண்டிட்டிஸ் தான் வந்து நம்ம பை பண்ண முடியும். பட் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 குவாண்டிட்டி வேணும்னு வச்சுக்கோங்க. 5000 குவாண்டிட்டி அப்படின்னு வச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 200 லாட்னு வருது. இந்த நேரத்தில் நம்மளால 200 லாட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஏன்னா ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, ரூல்ஸ் கிடையாது. இப்போ நான் என்ன பண்றேன்னா கீழே நம்பர் ஆஃப் லெக்ஸ்னு இருக்குல்ல, இந்த நம்பர் ஆஃப் லெக்ஸை வந்து கிளிக் பண்ணி இந்த ஆர்டர்ஸை வந்து நான் ஸ்பிளிட் பண்றேன். இந்த நம்பர் ஆஃப் லெக்ஸ் கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 லாட்னு இருக்கு, 2500 குவாண்டிட்டின்னு இருக்கு. அதாவது இந்த குவாண்டிட்டியை வந்து நான் 2ஆல டிவைட் பண்றேன். 2ஆல டிவைட் பண்ண அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு 2500 குவாண்டிட்டி வந்து ஒரு ஆர்டருக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது இந்த இடத்துல 2 அப்படின்னா மொத்தம் 2 ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஒரு ஆர்டருக்கு 2500 குவாண்டிட்டி வந்து எக்ஸிக்யூட் ஆகும். பட் மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோ? 1800 தான். ஸோ நான் என்ன பண்றேன்னா இந்த லெக்கை வந்து இன்க்ரீஸ் பண்றேன். இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு ஒரு பட்டன் அழுத்தணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1675 குவாண்டிட்டின்னு இருக்கா. ஸோ நம்மளுக்கு மேக்ஸிமம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ? 1800 குவாண்டிட்டி வந்து ஒரு ஆர்டருக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ 1675 குவாண்டிட்டி வந்து உங்களால 3 ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல நீங்க ஜஸ்ட் பை மட்டும் கிளிக் பண்ணீங்கன்னா போதும், 3 ஆர்டரா ஆட்டோமேட்டிக்கா அதுவே பிரிச்சு எக்ஸிக்யூட் ஆயிடும். இப்போ நம்மளா போயிட்டு மேனுவலா இந்த 5000 குவாண்டிட்டியை தனித்தனியா ஆர்டர் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்னு பாருங்க. இப்போ இந்த இடத்துல போயிட்டு நான் இந்த இடத்துல பாருங்க மேக்ஸிமம் லாட் 1800 வந்துச்சு பாத்தீங்களா. நான் ரெகுலரும் கொடுத்தவொன்னா 1800 வந்துச்சு. நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா இப்போ 1800 போடுறேன். 1800 போட்டுட்டு லிமிட் ஆர்டர் கிளிக் பண்ணி பைன்னு கிளிக் பண்ணிட்டு விட்டுடுவேன். இந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடும். திரும்பி நான் ஒரு 1800 போடும்போது இந்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 154 ரூபாயில இருந்து 154.5 வந்துடும். ஸோ இந்த 0.5 பைசா இருக்குல்ல, இது வந்து என்னோட இம்பாக்ட் காஸ்ட். அதாவது நான் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே
எனக்கு வந்து லாஸ் அது. ஸோ இந்த லாஸஸை வராம கம்மி பண்றதுக்கு தான் இந்த ஐஸ்பேக் ஆர்டர் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி நீங்க நிறைய குவான்டிட்டியில ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா இந்த ஐஸ்பேக் ஆர்டர் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட். அதே மாதிரி இந்த இடத்துல 3 ஆர்டரா வந்து பிளேஸ் பண்றதுனால இந்த 3 ஆர்டருக்கும் செப்பரேட் brokerage இருக்கு. அது வச்சு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 3 ஆர்டர் பிளேஸ் பண்றதுனால ஒரு ஆவரேஜா ஒரு 60 ரூபா brokerage வந்துடும். அதே மாதிரி இந்த 3 ஆர்டருக்கும் சேர்த்து தான் டாக்ஸும் வந்து வரும். ஸோ அதனால நீங்க தனித்தனியா போட்டாலும் அதே brokerage அதே டாக்ஸ் தான். ஒன்னா போடும்போது உங்களால இந்த இம்பாக்ட் காஸ்ட்டை வந்து கம்மி பண்ண முடியும். ஸோ இந்த இம்பாக்ட் காஸ்ட்டே வந்து மேஜர் ரோல் பிளே பண்ணும். அதனால தான் வந்து ஜெரோதால இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ ஜெரோதால உங்களால இவ்வளோ டைப் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ண முடியும். நான் ஜெரோதாவோட அஃபிஷியல் பார்ட்னர்லாம் கிடையாது. எனக்கு ஜெரோதா 10 பைசா பே பண்ணல. ஸோ இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு உங்களோட ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆர்டர் டைப்ஸ்லாம் இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியணும். அப்பதான் மார்க்கெட்ல அவங்களால ட்ரேட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்ப்போம். அன்டில் தென், bye.